பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா, தீராத காதல் நீயே செல்லம்மா செல்லம்மா, கண்ணம்மா கண்ணம்மா, என் வாழின் அர்த்தம் நீ அம்மா. நான் ரூம்ல வந்து இவ்ளோ நேரம் ஆனதுக்கு அப்புறம் கூட என்ன கண்டுக்கவே இல்ல. நான் இவர் பக்கத்துல வந்து சாஞ்சி உட்கார்ந்துருக்கதாவது இவருக்கு தெரியுமா என்ன? பாக்குறேன் இன்னைக்கு எவ்வளவு நேரம் இப்படியே இருக்கீங்கன்னு பாக்குறேன். அன்பு, நிச்சயதார்த்த அன்னைக்கு சாமோட அப்பா என்கிட்ட வந்து பேசினாரு. உன்னை நான் என் சாமுக்கு தான் பாத்திருந்தேன், என் சாமுக்கு தான் உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன். நான் ஆசைப்பட்டது மட்டும் நடக்கல, எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன், இந்த கல்யாணமே நடக்காது. அன்பு வாயாலே உன்னை சீன்னு சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறேன்னு என்கிட்ட சவால் எல்லாம் விட்டுட்டு போனாரு. நான் வந்து உட்கார்ந்தது கூட தெரியாம இன்னைக்கு எவ்வளவு நேரம் இப்படியே படுத்துட்டு இருக்கீங்க நான் பாக்குறேன். குல்ஃபி, என்னடி அப்படி பாத்துட்டு இருக்க? யோ, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ஏன் குல்ஃபி, உனக்கு சந்தேகம் வந்துட்டா? ஏங்க, நிஜமாவே உங்களுக்கு இது முத கல்யாணம் தானா? இல்ல குல்ஃபி, எனக்கு முத கல்யாணம் எல்லாம் இல்ல. அப்புறம் ஆக்சுவலா குல்ஃபி, உன்கிட்ட மட்டும் இந்த உண்மையை சொல்றேன். உனக்கு தெரியாம வேற டிஸ்ட்ரிக்ட்ல எனக்கு வேற செட்டப் இருக்கு. அது வந்து ப்ராஜெக்ட் விஷயமா வெளியே போகும்போது ஒரு பொண்ணை பிடிச்சிருந்தா. அதான்டா, என்ஜினியரிங் பேச்சுலர் டிகிரி முடிச்ச டைம்ல அங்கேயே எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சி அங்கேயே நாங்க யாருக்கும் தெரியாம ஒன்னா வாழ்ந்து இப்ப 4 வயசுல எங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்கு. அப்படி மட்டும் ஏதாவது நடந்திருக்கணும். ஏன் சேர்த்து வைக்க ட்ரை பண்ணுவியா? அந்த அப்படி மட்டும் ஏதாவது நடந்திருந்து உங்க ஒய்ஃபை நீங்க வேற மாதிரி பாப்பீங்க. என்ன ஒய்ஃப் அடி சொல்ற? எனக்கு 2 ஒய்ஃப் இருக்காங்க. ஒருத்தனுக்கு ஒரு பொண்டாட்டிய மேய்க்கிறதுக்கே முடியலையா? ஏன் நிஜமா தாண்டி சொல்றேன். நீ எல்லாம் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டா. ஏய், என்ன எல்லாரும் சம்மதம் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்டாட்டி நான். இந்த ரூம்ல வந்து இவ்வளவு நேரம் ஆனது கூட தெரியாம அந்த கியூப போட்டு திருக்கிட்டு இருக்கீங்க. அத எனக்கு சொல்லி கொடுத்தா நானும் கொஞ்சம் திருக்குவேன்ல. எப்படி சொல்லலாம்? எனக்கு சொல்லி கொடுத்தா நானும் திருக்குன்னு திருக்குவேன்லான்னு சொன்னேன். கேக்கல தாங்க, திருப்பி சொல்லலாம். நான்லாம் எதுவும் சொல்லல. ஐயோ, என் குல்ஃபிக்கு எல்லாம் ஞாபகம் வந்துட்டு போலாம். எனக்கெல்லாம் எதுவும் ஞாபகம் வரல. வேற ஏதாவது சொல்லுங்க. பல்பு வாங்க போறோன்னு என் செல்லக்குட்டிக்கு தெரிஞ்சுட்டு அதனால கதையை மாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கு. விட மாட்டேன்டி, இருந்தாலும் நான் சொல்லுவேன். இப்பவே சொல்றேன், நீங்க திருக்கிட்டு இருந்து கியூப் வந்து ஃபினிஷ் ஆகுறத பாக்கும்போது எனக்கு இத ஜாயின் பண்ணனும்னு ஆசையா இருக்கு. எனக்கு சொல்லி கொடுத்தா என்ன குறஞ்சா போயிருவீங்க. வசனம் அடி சொல்ல பேசுறேன், இரு வரேன். டே குரங்க, எப்ப பார்த்தாலும் அந்த கியூப போட்டு திருக்கிட்டு இருக்கலாம், எனக்கும் சொல்லி கொடுக்கலாம் இல்லன்னு 4 வருஷத்துக்கு முன்ன ஒரு பொண்ணு என்கிட்ட வந்து கேட்டது. சரியா? கனவுலையா? இல்லடி தங்க, நிஜத்துல. நானும் அந்த பொண்ணுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண நினைக்கிறேன். அதாவது லாஸ்ட் எண்ட்ல லெஃப்ட் சைடு இருக்க கலரை டாப்ல கொண்டு போகணும்னா லாஸ்ட் கீழே இருக்கிற ரோவை லெஃப்ட் சைடு ஒன்ஸ் மூவ் பண்ணிட்டு இப்ப லெஃப்ட் சைடு லாஸ்ட் இருக்கிற ரோவை கீழே மூவ் பண்ணிட்டு அகைன் அதை ரிவர்ஸ்ல பண்ணணும். ஓ, அப்படியா? நானும் தொண்டை தண்ணி வத்தேன், 11 ஃபார்முலா ஜே ஃபார்முலான்னு எல்லாம் சொல்லி கொடுத்து கியூபும் பினிஷ் ஆகுற டைம் வந்துச்சு. எனக்கெல்லாம் சொல்லி கொடுக்கல. இருச்செல்லாம் நான் இன்னும் முடிக்கல, கம்ப்ளீட் பண்ண போற அந்த டைம்ல என் செல்லம் என்ன தெரியுமா பண்ணுச்சு? அந்த கியூப கூட நான் பாத்துட்டு தரேன்னு வாங்குச்சு. இங்கிட்டு 4 திருக்கு, அங்கிட்டு 4 திருக்கு, மொத்தத்தையும் கலைச்சிட்டு இது என்னது கொச்சையா போர் அடிக்குது, நான் என் ரூமுக்கு போறேன்னு போயிட்டுது. ஞாபகம் இருக்கா செல்லம்? மொபலா, இனிமே இந்த டாபிக்க பத்தி பேசு, கொன்று வண்டி வந்தேன். நானும் சரி பரவாயில்ல, பிள்ளை கவனிச்சுட்டே இருக்கான், விளையாட ஆரம்பிச்சான், 2 நாளையில கத்துப்பான் அப்படின்னு நினைச்சா இங்கிட்டு 4 திருக்கு, அங்கிட்டு 4 திருக்கு. இந்த புடி உன் கியூபு, எனக்கு ஒண்ணு புரியல, போர் அடிக்குது, முடிஞ்சா? அது அப்பா வயசு பற்றாக்குறையில தூக்கி போட்டிருப்பேன். இப்ப இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கால. மக்கு, உன் மண்டை பத்தி எனக்கு தெரியும், மூடு. அம்மா, நிஜமாவே வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வெளிய எங்கேயாவது எனக்கு தெரியாம வச்சிருக்கீங்களோ? நிஜமாவே 4 வயசுல ஒரு பாப்பா இருக்கா? ஆமா. நான் நம்ப மாட்டேன். நீ நம்பினால நம்பலனாலும் அதுதான் உண்மை. எனக்கும் என் டார்லிங்க்கும் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை கூட 4 வயசுல இருக்கு. இந்த உண்மை தெரியும் போது என்ன அந்த பொண்ணு கூடயே சேர்த்து வைக்க நீ ட்ரை பண்ணுவ. பண்றாவ? ஏன்டி பண்ண மாட்டியா? சீதா, எனக்கு வேற வேலை இல்ல. சரி, அதை விடு. நான் வந்து எவ்வளவு நேரம் ஆகுது, கவனிக்காம உங்க பாட்டுக்கு எதையோ திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அது ஒண்ணும் இல்லடாமா, நேத்துக்கு அந்த பொண்ணு கால் பண்ணி. இந்த பொண்ணு? அதான் எங்களுக்கு 4 வயசுல ஒரு குழந்தை இருக்கலாம். அந்த பொண்ணு கால் பண்ணி செலவுக்கு சுத்தமா காசு இல்லைங்க, எல்லாம் மந்தும் காசு அனுப்பி வைப்பீங்க, இந்த மந்த் மறந்துட்டீங்களா, நம்ம குழந்தைக்கு எல்கேஜில அட்மிஷன் போடணும் அப்படின்னு கேட்டாலாம். அதான் எந்த ஸ்கூல்ல சூஸ் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். கற்பனைக்கு கூட
அப்படியெல்லாம் சொல்லாத, எனக்கு கஷ்டமா இருக்கு. அப்படியெல்லாம் ஒண்ணு நடந்திருந்தனா நான் உயிரோட இருக்க மாட்டேன். அப்ப எனக்கு வசதியா போச்சு. நான் சட்டப்பூர்வமாவும் அதிகாரப்பூர்வமாவும் அவளை எங்க வீட்டுக்கு கூட்டு வந்துருவேன். நான் பேயா வந்து உங்க ரெண்டு பேரையும் கொடுமைப்படுத்த வேண்டாம். ஐயோ, அப்படியெல்லாம் பண்ணிடாத குல்ஃபி, நாங்க பாவம். இனிமே நான் என் அம்மா அப்பா கூட தான் தூங்க போறேன். பை. எங்கடி ஓடுற? விடு, உனக்கு தான் வேற பொண்டாட்டி இருக்கால, அவகிட்டே போய் கொஞ்சம். ஏன்? எனக்கு எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என் குல்ஃபி மட்டும் போதும். சரி இனியா, நீ வரதுக்கு முன்ன உன்னை பத்தி தான் நினைச்சிட்டே இருந்தேன். என்ன? நிச்சயதார்த்த அன்னைக்கு அரசு அங்கிள் உன்கிட்ட வந்து மிரட்டினதா சொன்னால, ஆமா. அது பாக்குறதுக்கு எப்படி இருந்து? ஆ? இல்லடாமா, நான் என்ன கேட்க வரேன்னா, அங்கிள் நம்ம எல்லாரையுமே தூக்கி வளர்த்தவரு. சின்ன வயசுல இருந்தே அவர் ஃபேமிலி நம்ம ஃபேமிலி எல்லாம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். தூக்கி வளர்த்த பொண்ணையே இப்படி எல்லாம் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்ல, உனக்கு ட்ரிங்க்ஸ் கொடுத்து ஓ ரூம்க்கே ஒருத்தனை அனுப்பியும் வச்சிருக்காரு. நம்ம மேல பாசம் இருக்கிறவரு எதுக்காக இதெல்லாம் பண்ணணும்? இப்ப எதுக்கு அதெல்லாம் போட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க? அதான் முடிஞ்சு போச்சே. இல்ல குல்ஃபி, நான் என்ன கேக்குறேன்னா, அவருக்கு நம்ம மேல ஏகப்பட்ட பாசம் இருக்குன்னா, இந்த வீட்டுல இசையா இருக்கட்டும், உனியா இருக்கட்டும், அவர் பொண்ண மாதிரி தான் அவர் ஒரு காலத்துல பாத்துட்டு இருந்தாரு. அப்படிப்பட்டவர் இப்படி ஒரு அசிங்கம் பிடிச்ச வேலையை பார்த்திருக்காருன்னா, இத பத்தி நீ என்ன நினைக்கிற? இது சாம்க்கு உனக்கு கல்யாணம் நடக்காததுனால மட்டும்தான் அவர் அப்படி பேசியிருப்பாருன்னு நினைக்கிறியா? ஆ, வேற என்ன இருக்க போகுது? அவரை பத்தி தான் எல்லாருக்கும் தெரியுமே. அவர் நினைச்சது நடக்கலனா எந்த எல்லைக்கும் போவாரு. சோ குல்ஃபி, சாமோட அப்பாவை பொறுத்த வரைக்கும் அவர் நினைச்சது நடக்கலைன்னா எந்த எல்லைக்கு வேணாலும் போவார், அப்படித்தானே? ம். சரி, ஓகே. சாம் என்கிட்ட அரசுக்கு வேற ஒரு பொண்ணை பிடிச்சிருந்துன்னு சொல்லியிருந்தான். அது அத்தையா இருந்தா கண்டிப்பா அரசுக்கிட்ட இன்னமும் போட்டோ இருக்கும். சாம் வேற ஒரு போட்டோ வித்தியாசமா அவர் கபோர்ட்ல இருந்துன்னு ஒரு தடவை சொன்னானே, அந்த பொண்ணை எங்கேயோ பார்த்த மாதிரியும் இருக்கு, அன்னைக்கு யாருன்னு தெரியலன்னு சொன்னான். அப்ப அந்த போட்டோ நமக்கு கிடைச்சதுன்னா கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இத பத்தி பெரியவங்க கிட்ட விசாரிக்கலாம். யாரா இருந்தாலும் சரி, இந்த அன்பு இருக்கிறது வரைக்கும் இந்த குடும்பத்தையும் உடைக்க முடியாது, என்கிட்ட இருந்து என் சாமையும் பிரிக்க முடியாது. சாம், அமைதியா பேச கத்துக்கோங்க. ஒரு காலேஜ் ஆபீஸ்ல வந்து இப்படி கத்துறது முறையா? சும்மா நிறுத்துமா. நேத்துக்கு நீங்க பண்ணது முறைனா இன்னைக்கு நான் பண்றதா முறைதான். சார், நீங்க என்ன புடிச்சு கத்துறதுல ஒரு அர்த்தம் இல்ல. நீங்க எது கேக்குறதா இருந்தாலும் இதோ நிக்கிறாங்கல்ல, இந்த மேம் கிட்ட தான் கேட்கணும். கண்டிப்பா தப்பு அவங்க மேலேயே தான் இருக்கணும். அதே கிளாஸ்ல 2 அபிஷாங்கிற பிள்ளை இருக்கு. ஒருவேளை அவங்க இனிஷியல் மாத்தி ஏதாவது கூப்பிட்டுருக்கலாம். இருங்க, நான் செக் பண்ணிட்டு. ஆக்சுவலா நான் சொல்லியிருக்கிறது வேற பொண்ணா தான் இருக்கும். தெரியாம அதுல உங்க பொண்ணு மாட்டிட்டான். சும்மா நிறுத்துமா. என்ன சத்தம் இங்க? மித்ரா, நீங்க இங்க என்ன பண்றீங்க? ஆபீஸ்ல கூப்பிட்டாங்கன்னு வர சொன்னாங்க, அதான் வந்தேன். இவர் யாரு? இவர் வேற வந்து கத்திட்டு இருக்காரு. அவ்வளவு உடைஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்கா. ஆபீஸ்ல கூப்பிட்டாங்கன்னு வர சொன்னாங்க, அதான் வந்தேன். என்ன சார், யார் நீங்க? வாங்க சார், நீங்க தானே காலேஜோட ஓனர். நேத்துக்கு பரிச்சை எழுதிட்டு இருந்த பிள்ளைக்கு பேப்பரை வாங்கி நீ ஃபீஸ் கட்டல, வெளியே அனுப்பியிருக்காங்க. என்ன சுஷ்மி? சார், படிக்கிற புள்ள அந்த இடத்துல அதுக்கு மனநிலை எப்படி இருக்கும்? சரி, ஒண்ணு ஆச்சு. எழுதி முடிக்கிறதுக்கு நேரம் கிடைக்கல. 5-6 மாடியில கட்டி வச்சிருக்கீங்கல்ல, மேல மாடியில இருந்து என் புள்ள கீழே குதிச்சுட்டு என் புள்ள உயிரை உங்களால திருப்பி தர முடியுமா? சார், ஒரு நிமிஷம் இருங்க. ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு தெரியுது, நான் பார்த்து விசாரிச்சுட்டு. என்ன சார் விசாரிக்க போறீங்க இனிமே? நானும் படிச்சவன் தான். மாடல் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும் போது என்னையும் வெளியே விட்டுருக்காங்க ஃபீஸ் கட்டலன்னு. பள்ளிக்கூடத்துக்கும் காலேஜுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா சத்தியமா சொல்றேன் சார், செமஸ்டர் எக்ஸாம் போயிட்டு இருக்கும் போது எந்த பிள்ளையும் ஃபீஸ் கட்டலைங்கிறதுக்காக யாரும் வெளியே விட்டுருக்க மாட்டாங்க. இந்த அநியாயம் எல்லாம் இந்த காலேஜ்ல மட்டும்தான் நடக்குது. ஒரு நிமிஷம் சார். என்ன சுஷ்மி? சார், நான் மித்ரா மேம் கிட்ட தான் லிஸ்ட் கொடுத்தேன் ரீட் பண்றதுக்கு. அவங்க எஸ் அபிஷான் ரீட் பண்றதுக்கு பி அபிஷான ரீட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ சார், நடுவுல பேசுறேன், தப்பா நினைக்காதுங்க. மறுபடியும் அவங்க அதே வேர்டை யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க கொடுத்த லிஸ்ட் நான் போட்டோவும் எடுத்து வச்சிருக்கேன், நீங்க வேணா செக் பண்ணிக்கோங்க. சுஷ்மி சார், செம் எக்ஸாம் போயிட்டு இருக்கும்போது பேப்பர் புடுங்கிட்டு வெளியே விடுறதுக்கு யார் உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தது? சார், நான் தான் சொல்றேன்ல, இவரு ஒருவேளை எஸ் அபிஷாவா இருக்கும். நான் பார்த்துட்டு ஏதோ நெய்ம் மாறிட்டு. சரி சார், என் பொண்ணு பி அபிஷா. எஸ் அபிஷாங்கிற பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒண்ணு நடந்துட்டு. இப்ப நான் என் பொண்ணுக்காக மட்டும் பேசல, நான் ஃபீஸ் கட்டியே என் பொண்ணு வெளியே விட்டுருக்காங்க. இப்ப எனக்கு அதுவும் தெரியணும். அப்புறம் செமஸ்டர் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும் போது வெளியே விட்டுருக்கீங்க, அதுக்கான பதிலும் தெரியணும். என் பொண்ணு மட்டும் இல்ல, எந்த பிள்ளையா இருக்கட்டும். இப்ப நேற்றுக்கு அப்போ எக்ஸாம் எழுதலையா அவங்க? அதான் ஒரு பொண்ணை கூப்பிட்டு வச்சிருக்கலாம் பழி அதுக்கு மேல தூக்கி போடுறதுக்கு. அந்த ஹால்ல இருந்த 2 பிள்ளைங்களுக்கு 1,20,000 ரூபாய் அந்த பொண்ணு தான் பே பண்ணிருக்கு. அந்த டீச்சர் அம்மா பே பண்ணதுக்கு பிறகுதான் 2 பிள்ளைங்களையும் பரிசு எழுத உள்ள விட்டுருக்காங்க. நானும் மீட்டிங்ல இருந்ததுனால என் பிள்ளை போன் பண்ணதை கவனிக்கல. 2ல 1 ஆயிட்டு. யார் சார் பதில் சொல்லுவா? உங்க நிர்வாகம் இதுக்கு பொறுப்பேக்குமா? தப்புதான் சார். உங்க பொண்ணு மட்டும் இல்ல, எந்த பொண்ணையா இருந்தாலும் வெளியே விட்டுருக்க கூடாது. இது மட்டும் இல்ல சார், இங்க நிறைய விஷயம் சரியில்லைன்னு எனக்கு தோணிட்டு தான் இருக்குது கொஞ்ச நாளா.
சார் அவங்க அப்படிதான் பேசுவாங்க. புடிச்சு வெளியே விட்டா 10வது நிமிஷத்துல இருந்து 15 நிமிஷத்துக்குள்ள பே பண்ண தெரியுதுல. அத முதல்ல கட்டினா என்னவா? கட்ட மாட்டாங்கல்ல. இப்படி ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்தாதான் கட்டுறாங்க. வாய் மூடுங்க சுஷ்மி. நேத்துக்கு நீங்க 2 பொண்ணுங்களுக்கு பே பண்ணிட்டு இருந்தீங்க. அப்பவும் கேட்டேன்லாம், ஆராதனாங்கிற பொண்ணுக்கு ஏற்கனவே என்கிட்ட பெர்மிஷன் வாங்கியிருக்காங்க, உங்களுக்காச்சும் சொல்லியிருக்கலாம்ல, இதுக்காக தான் நான் எங்க ஆபீஸ்ல நிக்கிறேன் அப்படின்னு. இப்ப என்ன சார் பதில் சொல்ல போறீங்க? எனக்கு இந்த அம்மாவை இந்த இடத்துல இருந்து மாத்தணும். என்ன என்ன இந்த சீட்ல இருந்து மாத்த போறீங்களா? 5 வருஷமா இதே இடத்துல இருக்கேன். என் வேலையெல்லாம் யாராலையும் பார்க்க முடியாது. இப்படி ஆணவம் புடிச்ச ஒரு அம்மாவை உட்கார வச்சிருக்கீங்க. நேத்துக்கு மட்டும் அந்த டீச்சர் அம்மா பே பண்ணல. சரி, ஏதோ வசதியான வீட்டுல உள்ள பொண்ணுன்னு நினைக்கிறேன். 1,20,000 ரூபாய் கையிலே இருந்திருக்கு. இவங்க இல்லாம எக்ஸாம் கால்ல வேற யாராவது இருந்தா எங்க பிள்ளைங்க நிலைமை என்ன ஆயிருக்கும்? நேத்துக்கு அஸ் சேர்மனா இதுக்கு ஒரு பதில் சொல்லுங்க, நான் கிளம்புறேன். சொல்றேன். ஹலோ, கம்ப்யூட்டர் லேபுக்கு புதுசா ஒருத்தவங்களை அப்பாயிண்ட் பண்ணிருக்கோம்ல, அவங்கள ஆபீஸ் ரூம் வர சொல்லுங்க உடனே. இன்னும் 2 நிமிஷத்துல அவங்க உள்ள இருக்கணும். அவளை எதுக்கு கூப்பிடுறாரு? யாரு வந்தா நமக்கு என்ன? என் வேலையை நான் கரெக்டா தான் பாத்துட்டு இருக்கேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சார், எனக்கு புரியவே இல்ல சார். நான் போன் பே பண்ணிருக்கேன். அந்த பொண்ணு போன்ல போட்டோ எடுத்து வச்சிருக்கதை என்கிட்ட காமிக்குது. நீங்களே பாருங்க சார். பி அபிஷா நைமா தான் என்கிட்ட கொடுத்துருக்காங்க. அதை தான் நான் ரீட் பண்ணேன் அப்படின்னு. பே பண்ண பிள்ளைக்கு பே பண்ணலைங்கிறாங்க. கூட இந்த பொண்ணு பேர் என்ன? ஆராதனா. அந்த பொண்ணு எல்லாம் ரொம்ப பாவப்பட்ட வீட்டுல உள்ள பிள்ளை. படிக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸா இருக்கும்போது மட்டும்தான் சார் நான் பணக்கார வீட்டுல உள்ள பிள்ளை, நீ பாவப்பட்ட வீட்டுல உள்ள பிள்ளை என்கிட்ட பேசாதேன்னு ஒரு பாகுபாடு இல்லாம பழகுவாங்க. அந்த பிள்ளை ஆராதனாவா என் வீட்டுக்கு எத்தனையோ தடவை வந்துட்டு போயிருக்கு. அபியோட ஃப்ரெண்டு தான். பிள்ளைங்களை பார்ஷியாலிட்டி பார்க்காம ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளவு க்ளோஸா நல்ல பாசமா பழகிட்டு இருக்காங்க. 4 பேர் மத்தியில பரிச்சை எழுதிட்டு இருக்கும்போது பிள்ளைங்க மனசை இப்படி உடைக்கலாமா? பே பண்ணல, வெளியே போங்க அப்படின்னு எப்படி கூனி குறுக்கி வெளியே வந்திருக்கோம்? புரியுது சார் நீங்க பேசுறது. என் நாலேஜ் இல்லாம இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு, இதுக்கு நான் தான் பொறுப்பு, நானே சரி பண்றேன். சார் கூப்பிட்டீங்களா? மேம், உங்க நேம் ஒழுங்கா ஞாபகம் இல்ல, மறந்துட்டேன். அமர்தா. உங்களுக்கு சாஃப்ட்வேர் பத்தி எல்லாம் தெரியும் தானே? ஓரளவு தெரியும் சார். நீங்க இதுக்கு முன்ன எங்க ஒர்க் பண்ணீங்க? ஆதித்யா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல. கரஸ்பாண்டன்ட் விக்னேஷ், பிரின்சிபல் நேம் தமிழ்னு நினைக்கிறேன். அந்த ஸ்கூல்லையா? ஆமா சார். ரொம்ப நல்ல ஸ்கூல் ஆச்சே. அந்த ஸ்கூல்ல இருந்து இந்த காலேஜுக்கு ஷிஃப்ட் ஆகுறதுக்கான காரணம்? என் ஹஸ்பண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல்ல வேலை பாக்குறாங்க. திடீர்னு இந்த ஊர்ல இருக்க கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மாத்திட்டாங்க. இங்க இருந்து அந்த ஸ்கூலுக்கு போறதுக்கு டிராவலே 2.5 மணி நேரம் இருக்கும். வரதுக்கு 2.5 மணி நேரம், போறதுக்கு 2.5 மணி நேரம்னு 5 மணி நேரம் அதுலயே போகுது. ஹஸ்பண்ட் குழந்தைங்களை எல்லாம் பாக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, அதான். சோ உங்களுக்கு அக்கவுண்ட்ஸ் பத்தி எல்லாம் தெரியும். ஏன்னா அந்த ஸ்கூல்ல மொத்தத்தையும் நீங்க தான் பாத்துட்டு இருந்திருக்கீங்க. கொஞ்சம் கொஞ்சம் தெரியும்னு நினைக்கிறேன் சார். சுஷ்மி, சார் கொஞ்சம் எந்திரிக்கிறீங்களா? ஏன் சார்? நான் தான் சொல்றேன்ல, மித்ரா மேம் மேல தான் தப்பு. நான் சொன்னது புரிஞ்சுதா? கொஞ்சம் எந்திரிங்கன்னு சொன்னேன். சார் அமர்தா, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப். அந்த இடத்துல போய் உட்காருங்க. இல்ல சார், நான் எப்படி இங்க ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். உட்காருங்க சொல்றேன். சொல்லுங்க சார். ஆக்சுவலா இவர் பொண்ணு பிஎட் எக்ஸாம் எழுதிட்டு இருந்திருக்கா நேற்றுக்கு. அடுத்தது எம்எஸ்சி படிக்க போறான். எக்ஸாம் எழுதிட்டு இருந்த பொண்ணோட பேப்பரை வாங்கி வெளியே விட்டுருக்காங்க. ஸ்டூடெண்டோட அப்பா வந்து நான் பே பண்ணிட்டேன்னு சொல்றாரு. ஆனா பே பண்ணலன்னு லிஸ்ட்ல இருக்கு. அவர் போன் பேல இருந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு பணம் டிரான்ஸ்பர் ஆயிருக்கு. ஆனா இங்க பே பண்ணலன்னு காமிக்குது. அது என்னன்னு கொஞ்சம் பாக்குறீங்களா? கண்டுபிடிக்க முடியுமா? ஐ வில் ட்ரை இட் சார். மேம், பாஸ்வேர்ட் கேக்குறாங்கல்ல? டெஸ்க்டாப்லயே நோட்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு. அதுல எல்லா பாஸ்வேர்டையும் நோட் பண்ணி தான் வச்சிருக்கேன். சார், நீங்க ஃபோன் பே பண்ணிருக்க டைம் சொல்லுங்களேன். ஜனவரி மாசம் 4ஆம் தேதி சனிக்கிழமை கரெக்டா காலையில 11 மணிக்கு பே பண்ணிருக்கேன். ஒரு நிமிஷம் சார். சார், எதுவா இருந்தாலும் உண்மையை மட்டும் சொன்னா போதும். யாரையும் காப்பாத்த நினைக்க வேண்டாம். அதே டைம்ல எஸ் அபிஷாக்கு பெய்டா இருக்கு. அமர்தா, யாரையும் பார்த்து பயப்பட வேண்டாம். இனிஷியல் மாறி இருக்கு சார். சாரி சார், தப்பு எங்க மேலதான். ஒரு சேர்மனா இதுக்கு பொறுப்பு ஃபுல்லா நான் தான். இந்த பொறுப்பை நானே ஏத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த தப்பை இப்பவே சரி பண்ணிடுறோம் சார். சார், இன்ஷியல் மாத்தினாங்க, அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்ல. இன்னொரு தடவை 70,000 ரூபாய் கட்டுன்னு சொன்னாலும் எனக்கு அது பெரிய விஷயமே இல்ல. புள்ள எங்க படிக்குது, படிச்சுட்டு வெளியே வர்றது வரைக்கும் அது சந்தோஷமா இருக்கணும்னு தான் பெத்தவங்க நாங்க ஆசைப்படுவோம். நான் தான் சொல்றேன் இல்ல, இன்னொரு தடவை பணத்தை கட்டுன்னு சொன்னாலும் நான் கட்டிட்டு போயிருப்பேன். ஆனா பரிச்சை எழுதிட்டு இருந்த பிள்ளை என்ன பாவம் பண்ணுச்சு? என் பிள்ளைய விடுங்க, மத்த பிள்ளைங்க எல்லாம் எனக்கு கோபம் ஃபீஸ் கட்டலன்னு சொன்னது இல்ல. பரிச்சை எழுதிட்டு இருந்த பிள்ளைக்கு பேப்பரை பிடிங்கி வெளியே விட்டாதான். ஒருவேளை அந்த டீச்சர் அம்மா மட்டும் அந்த ஹால்ல இல்லன்னா இன்னும் எங்க பிள்ளைங்களை எந்த அளவுக்கு அலைய விட்டுருப்பீங்க. சோ அதை மட்டும் கொஞ்சம் பாருங்க சார். மத்தபடி காலேஜ் தப்புன்னு சொல்றதுக்கெல்லாம் எந்த குறையும் நான் கண்டுபிடிச்சது இல்ல. இனிமேலாவது இப்படி ஒரு தப்பு நடக்காம பாத்துக்கோங்க. ஷூர் சார், நான் பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. நான் வேற ஏதாவது பணம் கட்டணுமா இனிமே? இல்ல சார், அந்த பொண்ணுக்கு பே பண்ணிருக்கத ரிமூவ் பண்ணிட்டு
புது பில் போட்டுடலாம் சார். சரி பாருங்க. ரொம்ப சாரி சார், இனிமே இப்படி தப்பு நடக்காம நான் பாத்துக்கிறேன். நானும் கொஞ்சம் கோவமா பேசிட்டேன். எனக்கு பரிச்சை பேப்பரை வாங்கிட்டு வெளியே விட்டதுதான் கொஞ்சம் கஷ்டமா போச்சு. மத்தபடி ஆள் ஓகே தான் சார். ஓகே சார், தேங்க்யூ. சரி நான் கிளம்பலாம்ல இனிமே. அப்புறம் ஒண்ணு சார், நான் இங்க ஆபீஸ்ல வந்து கத்துனதுனாலயோ இங்க வந்து சண்டை போட்டதுனாலயோ இந்த கோபத்தை எதுவும் என் பொண்ணுகிட்ட காட்டிடாதுங்க. சேச்சா, அப்படியெல்லாம் இல்ல சார், நீங்க கிளம்புங்க. ஓகே. சார், ஏதோ தெரியாம தப்பு நடந்துட்டேன். வாய மூடுங்க மேம். இன்னைக்கு என்ன தலைக்குனி வச்சுட்டீங்களா? நீங்க பேரை மாத்தி போட்டதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல. எல்லாருக்கும் சின்ன சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக் நடக்கிறது தான். நேத்துக்கு நான் மாடல் எக்ஸாம் நடக்க போகுது, பிள்ளைங்களை கிளாஸுக்கு அனுப்பலையான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இப்ப பார்த்தா செமஸ்டர் எக்ஸாம் எழுதிட்டு இருந்த பிள்ளைங்க பேப்பரை பிடிங்கி வெளியே விட்டுருக்கீங்க. எதுக்கு இங்க நிக்கிறாங்கன்னு கேட்டேன். வாய் திறந்து உனக்கு சொல்லிருக்கலாம். வாயில என்ன கொழுக்கட்டையா வச்சிருந்தேன். நான் ஜாயின் பண்ணி 2-3 நாளையில நான் எப்படி காட்டி கொடுக்க முடியும்? அப்படின்னா உங்க ஓல்டு ஸ்டாஃப் தான் உண்மையை சொல்லியிருக்கணும். ஆமா, காப்பாத்தி விடுறதுக்கு தானே இங்க உட்கார வச்சிருக்கு. சார், இனிமே எல்லாம் கரெக்டா பாத்துக்கிறேன் சார். ஒன்னும் தேவையில்ல, உங்களை இந்த சீட்ல இருந்து தூக்கியாச்சு. சார், இந்த சின்ன தப்புக்கா? சின்ன தப்புக்கு இல்ல சுஷ்மி, நம்ம சப்ஜெக்ட்டுக்கு எப்படியாவது 100% ரிசல்ட் கொடுக்கணும்னு டீச்சர்ஸ் கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து பாடம் நடத்துவாங்க. சேர்மன், பிரின்சிபல், வைஸ் பிரின்சிபல் எல்லாருமே 100% ரிசல்ட்டுக்கு தான் ஆசைப்படுவோம். இந்த உப்பு சப்பு இல்லாத ஃபீஸ் எல்லாம் ஒரு விஷயமே இல்ல. ஒரு ஸ்டூடெண்டோட ரிசல்ட் எவ்வளவு முக்கியம்னு ஒரு டீச்சருக்கு தான் தெரியும். இந்த வேல்யூ புரிஞ்ச மித்ரா மட்டும் நேத்துக்கு இல்லனா என்ன ஆயிருக்கும்? சார், ஒரு தடவை மன்னிச்சுக்கோங்க சார். நான் 5 வருஷமா இதே சீட்ல உட்கார்ந்துருக்கேன். நீங்க 5 வருஷம் உட்காருங்க, 50 வருஷம் உட்காருங்க, அது எனக்கு தேவையில்ல. என்ன பொறுத்த வரைக்கும் மனிதாபிமானம் தான் முக்கியம். அமிர்தா சார், நீங்க அக்கௌண்ட்ஸ் மட்டும் தான் பார்க்க முடியாது. கண்டினியூ பண்றீங்களா இல்ல காலேஜ் விட்டு போக போறீங்களா? ஏன்னா அப்பா அப்பாயிண்ட் பண்ண ஆள் பாத்தீங்களா நீங்க? கண்டினியூ பண்றேன் சார். சரி அமிர்தா, இனிமே அக்கௌண்ட்ஸ் பார்க்க போறது நீங்க தான். சார், நான் எப்படி? என்னதான் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் 2 நாள் சின்ன சின்ன சந்தேகம் எல்லாம் உங்களுக்கு இருக்கும். 2 நாள் நான் இங்கே இருக்கேன். ஏன்னா யாராலையும் உங்க வேலைக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுல்ல. இந்த 2 நாளைக்குள்ள சுஷ்மி கிட்ட என்ன டவுட் இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இல்ல சார், அவங்க வேலையை பறிச்சுட்டு எனக்கு இந்த சீட் வேண்டாம். நான் லேப்லயே நின்னுக்கிறேன். இங்க முடிவு நீங்க எடுக்கணுமா நான் எடுக்கணுமா? நீங்க தான் சார். Then? உங்க விருப்பம் சார். டைப்பிங் ஒர்க் ஏதாவது இருந்தா கொடுப்பாங்க, அதை முடிச்சு கொடுத்துருங்க. ஓகே சார். இப்ப லஞ்ச் டைம் தானே, நீங்க போய் சாப்பிட்டுட்டு வரலாம். என்ன? நேத்திக்கு உன் வாயில என்ன கொழுக்கட்டையா வச்சிருந்தேன். நேத்தைக்கே இதை சொல்லியிருந்தேன்னா நான் நேத்தைக்கே சால்வ் பண்ணிருப்பேன். ஆமாமா, வந்த உடனே உங்க ஸ்டாஃப் எல்லாம் புடிச்சு கொடுக்கறதா எங்களுக்கு வேலை. சரி, மீடியா சம்பந்தமா கொஞ்சம் பேசணும், வெளியே வா. ஹாய், ஐ அம் அமிர்தா. ஹலோ மேம். சமூகத்துக்கு ஒரு சின்ன சந்தேகம் கேட்கலாமா? என்ன? சேர்மனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல தானே? ஆகல, இன்னும் கல்யாணம் ஆகல. நீங்க போய் பாத்தீங்களா? ஆல் டீடைல்ஸ் ஐ நோ. இப்போ என் சந்தேகம் என்னன்னா, இந்த காலேஜ்ல எந்த ஸ்டாஃபே அவ நீ வா போ அப்படின்னு பேசினதை நான் பார்த்ததே இல்ல. உங்களை விட வயசுல சின்ன பொண்ணு புதுசா ஜாயின் பண்ணியிருந்தாலும் நீங்க என்ன கூப்பிட்டு பேசுவாரு. என்ன உரிமையில உங்களை பேர சொல்லி உங்களை உரிமையில பேசிட்டு போறாரு? ஐ மீன் அவர் உங்களுக்கு சொந்தக்காரரான்னு கேட்க வந்தேன். சொந்தமா இல்ல பந்தமா இல்ல, அது சரி. அந்த ஆளுக்கு கல்யாணம் ஆகலன்னு உங்களுக்கு யார் சொன்னது? என் அறிவியல் மூலம் அப்படிதான் சொல்லுது. அதாவது என் 7ஆம் அறிவு அதை தான் சொல்லுது. செம்ம. உங்களுக்கு ஆம்பளைங்களை பத்தி ஒரு விஷயத்த சொல்றேன். ஆம்பளைங்க காதல் இருக்கு பாத்தீங்களா, அது பஸ் ஸ்டாப்லயும் பார்க் பீச்லயும் ஒரு பொண்ணை பார்த்ததுல இருந்து ஆரம்பிக்குது. இந்த பஸ் ஸ்டாப்ல இருந்து அடுத்த பஸ் ஸ்டாப் போகும்போது அடுத்த பஸ் ஸ்டாப்ல ஒரு பொண்ணு நிக்கும். அந்த பொண்ணு மேல ஒரு காதல் வரும். இவ்வளவுதான் ஆம்பளைங்க காதல், கண்டதும் காதல். என்னமா சொல்ல வர? இப்படிப்பட்ட உலகத்துலதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். உங்க அறிவியல் மூலம் சொல்றது சரின்னு எல்லாம் நினைச்சிட்டு இருக்காதுங்க. மித்ரா, பாத்தீங்களா, பொண்டாட்டிய கூப்பிட்ட மாதிரி உங்களை கூப்பிடுறாரு. ஹலோ, சும்மா ஃபன். ஃபன்னா இருக்கிறது வரைக்கும் நல்லது. எனிவே, நீங்க இங்க புதுசா ஜாயின் பண்ணிருக்கீங்க. நானும் கொஞ்ச நாளைக்கு முன்ன தான் ஜாயின் பண்ணேன். அது சரி, வந்த உடனே ஒருத்தங்களை துரத்திட்டு இன்னொருத்தங்க சீட்ல உட்காந்தாச்சு. ஜாலி தானே? அட போமா, நீ வேற. நானே என் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ், ஜெஸ்ஸி, அப்புறம் எங்க இசைக்குட்டி இவங்களெல்லாம் விட்டுட்டு வந்த வருத்தத்துல இருக்கேன். சேர்மன் சார் இப்போ தமிழ்ங்கிறது அந்த காலேஜோட பிரின்சிபல் நாங்க. ஆமா, ஆனா நாங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க கதை ஒரு பெரிய கதை. தமிழ் விக்கி கதைன்னா எல்லாருக்கும் தெரியும், எனக்கு தெரியாது. இனிமே அப்பப்ப பாப்பாலாம். அப்ப சொல்றேன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு அவங்க கதை. மித்ரா கூப்பிட்டாரு, போங்க. என்னடா இது நமக்கு வந்த நிலைமை. கொஞ்சம் ஜாலியா இருக்கலான்னு பார்த்தா எங்க புடிச்சு உட்கார வச்சுட்டாரு. இந்த அம்மா வேற முறைச்சிட்டே போயிட்டு இருக்கு. இந்த மீனுங்களை எல்லாம் எப்படி கவுக்க போறோம்னு தெரியலையே. இந்த சேர்மன் எதுக்கு மித்ரா மேமா மித்ரான் பேர சொல்லி கூப்பிடணும்? விக்கி சாருக்கும் தமிழ் மேமுக்கு நடந்த மாதிரி ஏதாவது சம்பவம் இவங்களுக்குள்ள இருக்குமா? சேச்சா, நம்ம போற இடத்துல எல்லாம் இப்படியே இருக்குமா என்ன? சும்மா கூப்பிட்டுருப்பாரு மித்ரானு.
ஆனாலும் இந்த பொண்ணு செம ஃபிகர் தான். என்ன சார், எதுக்கு கூப்பிட்டீங்க? இவ மட்டும் எப்ப இவ்வளவு அழகா இருக்கா? 400 ரூபாய் சாரி கட்டினாலும் தேவதை மாதிரி இருக்கா. ஹலோ. நான் அப்பவே கூப்பிட்டேன்லாம். இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஆக்சுவலா அமிர்தா இருக்காங்கலாம். ஆமா இருக்காங்க. அவங்களுக்கு என்ன? நம்ம சேர்மனுக்கு கல்யாணம் ஆகலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஓஹோ, அதுக்குள்ள இந்த டிஸ்கஷன் எல்லாம் ஆரம்பிச்சாச்சா? அதுக்கு மேடம் என்ன சொன்னீங்க? உண்மையை சொன்னேன். ஆம்பளைங்க காதல் ஒரு பஸ் ஸ்டாப்ல இருந்து இன்னொரு பஸ் ஸ்டாப்புக்கு போகும்போது குரங்கு தாவன மாதிரி தாவோன்னு சொன்னேன். நான் சொன்னது கரெக்ட் தானே? அது எப்படி கோவமா இருக்கட்டும் சந்தோஷமா இருக்கட்டும் எல்லாத்தையும் ஒரே எக்ஸ்பிரஷன்ல முடிக்கிறான்னு தான் தெரியல. நான் கிளம்பலாமா? ஒரு நிமிஷம். ஆம்பளைங்க காதல் நீங்க நினைக்கிற மாதிரி குரங்கு மாதிரி தாவாது. இத உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு யாராவது ஒருத்தங்க வருவாங்க. அதையும் பாத்திரலாம். எந்த ஆங்கிள் பார்த்தாலும் இவ்வளவு சைட் அடிக்காம இருக்க முடியல. எதுக்கு கூப்பிட்டீங்க? உன்னை பார்த்துட்டே இருக்கதான் கூப்பிட்டேன். சொன்னா செருப்பால அடிப்பேன். ஹலோ. எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிட்டு என் காதலை இந்த மக்குக்கு புரிய வைக்கலான்னு பார்த்தா இப்ப என் காதலுக்கே ஸ்பீட் பிரேக் போட்ட மாதிரி எல்லாம் இந்த இனியனால வந்தது. அவர் மட்டும் சாகாம இருந்திருந்தாரு மதுவ மித்திரன் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பே இருந்திருக்காது. என் ரூட்டை கிளியர் ஆக்குறதுக்கு வசதியா இருந்திருக்கான். ஹலோ, என்ன பார்த்துட்டே இருக்கீங்க? எதுக்கு கூப்பிட்டீங்க? எனக்கு ஆஃப்டர்நூன் ஃபுல்லா சப்ஸ்டியூட் இருக்கு. நான் எதுக்கு கூப்பிட்டேன்னா எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு இப்பதான் யோசிக்கிறீங்க போல. ரொம்ப ஷார்ப்பு. அதான் மீடியா சைட்ல உங்களுக்கு ஐடியா இருக்கும்ல, அத பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக தான் கூப்பிட்டேன். சப்ஸ்டியூட் நீங்க போறீங்களா? ஓ, சப்ஸ்டியூட் இருக்குல்ல உங்களுக்கு. அப்ப நீங்க ஒண்ணு பண்ணுங்க, வீட்டுக்கு வந்துருங்க ஈவினிங். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. நான் எதுக்காக உங்க ஒய்ஃபோட வீட்டுக்கு வரணும்? இந்த ஒய்ஃபு இசையோட வீட்டுக்காரர் இதெல்லாம் கேட்கும்போது அப்படியே மண்டை பிச்சுக்கிட்டு ஓடிடலாம் போல இருக்கு. என் தலை எழுத்து. ஹலோ சார். எதுக்கு என் ஒய்ஃப் வீட்டுக்கு வரதா நினைக்கிறீங்க? ஒரு காலேஜ்ல ஜாயின் பண்ணிட்டா ஜாயின் பண்ணதுல இருந்து அது நம்ம காலேஜ்னே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடணும். அப்பனாதான் அந்த காலேஜோட வளர்ச்சிக்கு என்ன வேணாலும் பண்ண தோணணும். பஞ்ச் டைலாக் எல்லாம் பேசுனீங்க, அப்ப அதெல்லாம் பொய்யா? வந்து சேர்றேன். வெயிட்டிங். என்னை தொடும் தென்றல் உன்னை தொடவில்லையா? என்னை சுடும் காதல் உன்னை சூடவில்லையா? என்னில் விழும் மழை உன்னில் விழவில்லையா? என்னில் எழும் மின்னல் உன்னில் எழவில்லையா? முகத்திற்கு கண்கள் ரெண்டு, முத்தத்திற்கு இதழ்கள் ரெண்டு, காதலுக்கு நெஞ்சம் ரெண்டு, இப்போது ஒன்றிங்கு இல்லையே. தனிமையிலே தனிமையிலே துடிப்பது எதுவரை சொல்விலே. நான் கிளம்புறேன். இவன் நினைச்சிட்டு இருக்கிறது போயின்னு இவளுக்கு எப்ப புரிய வச்சு எல்லாத்தையும் விட அந்த இன்சியோட ரூட்டை எப்ப கிளியர் பண்ணி இதெல்லாம் நினைக்கும் போதே மண்டை சூடாகுது. வரேன். போகாதுன்னு சொன்னா மட்டும் கேட்டுறவா போறேன். இப்ப கூட நான் சொல்றத நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்களா? நீ பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்க. அது எல்லாம் நடந்து முடிச்சு 30 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. இன்னமா அப்பப்ப அவர் பார்வையே சரியில்லை, என்ன பயமுறுத்துற மாதிரியே பாத்துட்டு இருக்காருன்னு சொன்னா என்ன பிரியா அர்த்தம் இதுக்கெல்லாம்? நம்ம இனியா வயசுல அவருக்கு பையனும் இருக்கான். இதுக்கெல்லாம் காரணம் உன்னோட அந்த ஓவர் திங்கிங் இருக்கு பாத்தியா, அதுதான். நீ சொல்றத நம்பி அவர் கூட சண்டைக்கு போறோம்னு வச்சுக்கோ, இதனால பாதிக்கப்படுறது சாமும் அருவியும் தான். உனக்கு இது புரியுதா? ஆனா உங்களுக்கு எங்க புரிய மாட்டேங்குது? அத்தையும் மாமாவும் என்னமா பேசிட்டு இருக்க மாதிரி கேக்குது. இதுவே சஞ்சி மாமா உயிரோட இருந்திருந்தாங்கன்னா இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டியிருப்பாங்களா? சும்மா கோவத்தை கிளப்பிட்டே இருக்காத பிரியா. எல்லாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆகுது. இதெல்லாம் உன் பிரம்மான்னு நான் படிச்சு பல தடவை சொல்லிட்டேன். அப்பவே நீ அவரை பார்த்து பயந்தது இன்னமும் உனக்கு அந்த பயம் விடல. அதனால மட்டும்தான் இப்பவும் நீ தனியா இருக்கும்போது எப்பெல்லாம் அவரை பாக்குறியோ அப்பெல்லாம் அந்த பயம் தானாவே வந்துருது. அந்த வயசுல அமைதியா இருந்தவரு இந்த வயசுலயே உன்ன பயமுறுத்த நினைக்கணும். ஒருவேளை அரச பத்தி தான் பேசிட்டு இருக்காங்களா? நீங்க நான் சொல்றத நம்பலாம், நம்பாதுங்க, நம்பவும் வேண்டாம். என்னைக்காவது ஒரு நாள் பழைய கோவத்துல என்ன குத்தி போட்டு போவாரு, அதுக்கப்புறம் நம்புங்க. பிரியா வாய மூடு. நீயும் குழம்பி என்னையும் குழப்பி, நீ குழம்புனது மட்டும் இல்லாம நான் அந்த ஆள்கிட்ட ஏதாவது போய் கேட்டு 2 குடும்பத்துக்கும் மறுபடியும் சண்டை வர்றதுக்கா? அது மட்டும் இல்ல பிரியா, பழைய கதை எதுவும் அருவிக்கோ சாமுக்கோ தெரியாது. நம்ம வீட்லயே அந்த விஷயத்த பத்தி பேசினா சாமோட வாழ்க்கையும் அருவியோட வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டவன் தான். இத்தனை வருஷம் ஆனதுக்கு பிறகு கூட நம்ம பிள்ளைங்களுக்கு கூட பழைய கதை எதுவுமே தெரியாதது. என்னைக்காவது பேசுறதுக்கு அப்பா அலோ பண்ணிருக்காரா? இல்ல தானே? அத பத்தின பேச்சு கூட நம்ம எடுக்கிறது கிடையாது. ஆனா இப்பவும் நீ பயந்துட்டே தான் இருக்க. இதுக்கு எனக்கு ஒரே தீர்வு தான் பிரியா, உன்னை டாக்டர் கிட்ட கவுன்சிலிங் கூட்டு போறதுதான். நீங்க அப்பவே என்னதானே கவுன்சிலிங் கூட்டு போனீங்க, இப்பவும் எனக்கு தான் கேக்குறதுக்கு யாருமே இல்லையே. ஐயோ பிரியா, நான் இருக்கேன். ஒருவேளை நீ சொல்றதெல்லாம் உண்மையா இருந்தாலும் என்ன அன்பு இவங்களெல்லாம் தாண்டி எல்லாம் உன்னை யாரும் எதுவும் பண்ணிடவும் முடியாது, இந்த குடும்பத்தையும் யாரும் எதுவும் பண்ணிடவும் முடியாது. ஆனா ஒண்ணுங்க, உங்க அலட்சியத்தினால யார் உயிரும் போயிடாம பாத்துக்கோங்க. இப்பெல்லாம் என் இனியன் என்னை விட்டு போனதுக்கு காரணமே அவரை தான் இருப்பாரோன்னு எனக்கு ஒரு பயமே வந்துட்டு.
அதான் நான் சொன்னது எந்த அளவுக்கு உண்மைன்னு உனக்கு இப்ப புரியுதா? அப்பல இருந்து இப்ப வரைக்கும் கற்பனை கதையிலேயே வாழ்ந்துட்டு இருக்க. எத்தனை வருஷம் ஆனதுக்கு பிறகு கூட சஞ்சய் பத்தி பேசிட்டு இருக்க. சஞ்சய்ங்கிறது அத்தையோட இறந்து போன அத்தை பையன் தானே? மறுபடியும் பழைய விஷயத்தை எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது எங்க நானே உனக்கு ஏதாவது குறை வச்சுட்டோம்னா எனக்கே பயமா இருக்கு. சரிங்க, இனிமே இதை பத்தி நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். என் பயம்தான் இதுக்கெல்லாம் காரணம்னா இனிமே நான் அதையும் விட்டுறேன் போதுமா? ஆனா இப்பவன் சொல்றேன், சாமைய அறிவியும் காரணமா வச்சு நீங்க வேணா அந்த ஆளை நம்புங்க. ஆனா என்னால அந்த ஆளை நம்ப முடியாது. என்னதான் பிரியா பயந்த குணமா இருந்தாலும் காரணம் இல்லாம யாரையும் தப்பு சொல்ல மாட்டா. ஒருவேளை நிஜமாவே யாரும் இல்லாத நேரம் பிரியாவை பயமுறுத்துறாராம். அப்படி மட்டும் இருந்தது அவன் பழைய சஞ்சய் பாக்குறதுக்கு தயாரா இருக்கணும். நம்ம நினைச்ச மாதிரி இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய கதை இருக்கு, கண்டுபிடிக்கிறேன். ப்ளீஸ் ப்ரோ, நான் தான் கேக்குறேன்ல. இல்ல, சைட்டுக்கெல்லாம் நானும் அனுபவம் மட்டும்தான் போவோம். உங்க ஃப்ரெண்டு தான் இன்னைக்கு வர வேலை இருக்கதா சொல்லிட்டாருலாம். ஒரு சேஞ்சுக்கு உங்க கூட சைட்டுக்கு என்ன கூட்டு போங்களாம். இல்ல, ஈவினிங் டைம் போறேன், நான் வரதுக்கு நைட் ஆயிரும். அது மட்டும் இல்லாம நீங்க மெக்கானிக்கல் இன்ஜினியர், சைட்ல உங்களுக்கு என்ன தெரியும்? எல்லாத்துலயும் பேசிக் பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கணும். நான் மெக் படிச்சிருந்தாலும் சிவில் பத்தியே நிறைய படிச்சிருக்கேன். பட் இது வரைக்கும் சைட்டுக்கெல்லாம் நான் போனது இல்ல. வரனை கூட்டு போங்களாம். வரதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா கூட்டு போறதுல எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்ல. பட் நான் ஒர்க்கர்ஸ் எல்லாம் முடியிற டைமுக்கு தான் போவேன். வரதுக்கு நைட் ஆகிரும். உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா நீங்க தாராளமா வரலாம். டபுள் ஓகே. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு வரும்போது நீங்க வேணா வாங்க. மித்ரனோட தங்கச்சி கூட ஒரு சின்ன மீட்டிங் இருக்கு இந்த ஸ்கூல் விஷயமா பேசுறதுக்கு. ஐ திங்க் உங்க வேலையை முடிச்சிட்டு நீங்க வரும்போது எனக்கு அந்த மீட்டிங் முடிஞ்சிடான்னு நினைக்கிறேன். ஓகே. சார் சார், அட வாங்க மித்ரா. என்ன வெளியே நின்னுட்டீங்க? உள்ள வாங்க. இல்ல சார், இல்ல சார், இல்ல இங்க இல்லையே. சார் இல்ல சார். ஐயோ, இங்க எந்த சாரும் இல்ல. இல்ல குரு சார். ஓ, அவனையே சார் சார்னு சொல்றீங்க? அவர் உங்க ஹஸ்பண்ட் தானே? நீங்க மரியாதை இல்லாம பேசுறீங்க. இசை, உன் ஓட்ட வாயை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோ. இந்த பொண்ணை வச்சுதான் குரு உயிருக்கு உயிரா நினைச்சிட்டு இருக்க பொண்ணு யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால பார்த்து கேர்ஃபுல்லா பேசு. இல்ல நாங்க லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டவங்க தானே, நீ வான்னு சொல்றதெல்லாம் சகஜம்தான். ஓ சரி சரி. சார் இல்ல, உங்க மோர் உள்ளதான் இருக்காரு, வாங்க. சாரி, உங்க சார் உள்ளதான் இருக்காரு, வாங்க. நீங்க எந்த காலேஜ்ல ஒர்க் பண்ணீங்க? சென்னை இம்சி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல ஒர்க் பண்ணாங்க. வந்துட்டாலாம், ஏதாவது கேட்டு தெரிஞ்சுக்கலானா? இவன் தெரிஞ்சுக்க விட்ட மாதிரி தான். நீங்க வாங்க மித்ரா உள்ள. இல்ல, அவங்க என்னமோ என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. நீங்க வாங்கங்கறீங்களா? பக்கத்து வீட்ல இருக்க பொண்ணை என்னால பார்க்க முடியாதா? இன்னைக்கு அந்த பொண்ணை பத்தி விசாரிக்க நான் ஆரம்பிக்கிறேன். இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள நான் கண்டுபிடிச்சிட மாட்டேனா என்ன? எதுக்கு வர சொன்னீங்க? பார்த்துட்டே இருக்கணும் போலதான் வர சொன்னேன். பார்த்துட்டே இருந்தா இந்த வீட்ல உள்ளவங்களுக்கு என் மேல சந்தேகம் வந்துரும். ஹலோ, உங்களதான். டேய் குரு, உனக்கு தெரியாத மீடியா சைடா இவளுக்கு தெரிய போகுது. லவ் டெவலப் பண்றதுக்கு என்னெல்லாம் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. சாம், மிஸ் மித்ரா, நான் தான் காலேஜ் அட்மிஷனுக்காக என்ன மாதிரி எல்லாம் உங்களுக்கு ஐடியா தோணுது, எப்படியெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கலாம்னு கேட்டிருந்தேன். அதை பத்தி ஏதாவது யோசிச்சு வச்சிருக்கீங்களா? நியூஸ் பேப்பர்ல எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கலாம். ஏன்னா எங்களுக்கு தெரியாது பத்தியா. எப்பவும் காலேஜ் நியூ அட்மிஷனுக்காக அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறது தானே. இந்த தடவை சீக்கிரமா ஆரம்பிச்சிருங்க. வேற மித்ரா, காஃபி? இல்லங்க வேண்டாம், அண்ணி எப்படி எனக்காக காஃபி போட்டு வச்சிருப்பாங்க. அட, எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, சும்மா அனுப்பிடுவோமா? எலி காரணம் இல்லாம அங்கிட்ட இங்கிட்ட ஓடாதே. சரி, அது ஏதோ பண்ணிட்டு போட்டும். ஒரு நிமிஷம் மித்ரா, நான் என்னோட லேப்டாப் எடுத்துட்டு வரேன். உங்களுக்கும் ஐடியா இருக்கும், எனக்கும் ஐடியா இருக்கும். ரெண்டையும் சேர்த்து போட்டா என்ன? இல்ல, ரெண்டையும் சேர்த்து யோசிச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவோம். உனக்கு நான் வைக்கிறேன்டா வீட்டு. காஃபி? தேங்க்ஸ். இருக்கட்டும். அவரு லேப்டாப் எடுக்க போயிருக்காரு. வரதுக்கு எப்படியும் கொஞ்ச நேரம் ஆகும். வந்த கெஸ்ட் எதுக்கு நீங்க தனியா இருந்துட்டு? அதான் அவர் வரது வரைக்கும் நான் உங்களுக்கு கம்பெனி கொடுக்குறேன். நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கீங்களா? இல்ல, ஹவுஸ்ல தான் இருக்கேன், ஆனா ஒய்ஃபா இல்ல. புரியல. ஐ மீன், நான் யூஎஸ்ல இருக்கும்போது ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ வீட்ல இருக்கேன். அதுக்கு எதுக்கு ஹவுஸ் ஒய்ஃப்னு சேர்த்து போட்டு பேசிட்டேன்? அப்படித்தானே சொல்லுவாங்க. உலகம் ஆயிரம் சொல்லலாம், அதெல்லாம் நம்ப முடியுமா? நீங்க எந்த காலேஜ்ல சென்னையில ஒர்க் பண்ணீங்க? சென்ட் அல்போன்சா காலேஜ்ல. ஓ, கிறிஸ்டியன் காலேஜ்லயா? உங்க சார் உங்களுக்கு இதுக்கு முன்னமே தெரியுமா? மித்ரா, ஏதோ சம்திங் சரியில்லை. ஒருவேளை என்ன பத்தி தான் ஏதாவது தெரிஞ்சுக்கிறதுக்காக கேக்குறாங்களா? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, பயப்படாதுங்க. எனக்கு ஒரு பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்கணும், அதுவும் சென்னையில படிச்சுட்டு இருந்த ஒரு பொண்ணை பத்தி. ஓ, படிக்கிற ஸ்டூடெண்ட பத்தியா? எந்த காலேஜ்? அதுக்கும் குரு சார தெரியுமான்னு கேட்டதுக்கு என்ன சம்பந்தம்? ஆக்சுவலா இந்த குரு இருக்காருல, அவர் ஒரு பொண்ணை உயிருக்கு உயிரா காதலிச்சிருக்காரு. உயிருக்கு உயிரா?
உங்க ஹஸ்பண்ட பத்தியா கேக்குறீங்க? இல்ல 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 இல்ல, உங்க சேர்மனை பத்தி கேக்குறேன். ரெண்டும் ஒண்ணுதானே? சரி, ஏதோ ஒண்ணு, அது ஏதோ ஒரு இடத்துல இருந்துட்டு போட்டோம். அவரை உயிருக்குறா காதலிச்ச பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியணும். அந்த பொண்ணு சென்னையில படிச்சிட்டு இருந்தா. ஓ, படிக்கிற பொண்ணையும் விட்டு வைக்கலையா? உயிருக்கு உயிரான காதல் அப்படி இப்படி நிறைய பேசினாரு. அதுவும் குடிச்சிட்டு வந்து பேசினாரு. குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சு அந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் வச்சுட்டு ஒரு ஆம்பளையோட காதல் உயிருக்கு உயிரானதுன்னு நீங்களா எப்படி முடிவு பண்ணலாம்? நான் எல்லா காதலையும் தப்பு சொல்லல. ஆனா ஒரு சிலரோட காதல் முந்தின பஸ் ஸ்டாப்ல தொடங்கி அடுத்த பஸ் ஸ்டாப்ல முடியும். இப்படியும் ஆம்பளைங்க இருக்காங்க. சரி, ஏதோ ஒண்ணு, எனக்கு அந்த பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்கணும். அதான் உங்ககிட்டே கேக்குறேன். இதுக்கு முன்னமே உங்க சார் உங்களுக்கு சென்னையில தெரியுமா என்ன? ஜஜா, எனக்கெல்லாம் தெரியாது. அவரை நான் பார்த்தது கூட கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்களேன், ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரலாம். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அம்மா, உங்களுக்கும் குரு சாருக்கும் தான் கல்யாணம் ஆயிடுச்சே. இப்போ அவரோட பாஸ்ட் பத்தி எல்லாம் எதுக்கு கிளறிட்டு? லாஜிக்கான கேள்விதான், சடனா சமாளிக்கிறதுக்கு ஒன்னும் தோணலையே. அது என்ன விஷயம்னா, அவரு டெய்லி உயிருக்குறான காதல்னு புலம்பிட்டே இருக்காரா. அதான் அந்த பொண்ணு அவ்வளவு அழகா இருப்பாளா அப்படின்னு சும்மா தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன். நான் எங்க சேர்மன் சாரா எங்க காலேஜுக்கு வந்ததுக்கு பிறகுதான் பாக்குறேன். அதுக்கு முன்ன நான் பார்த்ததே கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா அந்த பொண்ணை எனக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு என் உள் மனசு எனக்கு சொல்லிட்டே இருக்கு. யாரு? நானா? ஆமா, நான் உங்க ஹஸ்பண்டோட பாஸ்ட் யாருன்னு கண்டுபிடிச்சு சொல்லுவேன்னு உங்க உள்ளுணர்வு சொல்லுதா? ஆமா. சரி, உங்களுக்குள்ள தூங்கிட்டு இருக்கேன்ல, அதை தட்டி எழுப்பி கேட்டு பாருங்களேன். கண்டிப்பா குருவோட பாஸ்ட் பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நீங்களும் சென்னையில தானே இருந்திருக்கீங்க. முத தப்பு, இவளை இன்னமும் அந்த அரசு உயிரோட விட்டு வச்சிருக்காது. ரெண்டாவது தப்பு, இதுக்கு இசைன்னு பேர் வச்சது இம்சை தான் சரியான பொருத்தமா இருந்திருக்கும். ஏற்கனவே என் லைஃப் பரிதாபமான நிலையில ஊஞ்சலாடிட்டு இருக்கு. இதுல இதுவரை என்ன கொளுத்தி போட்டு வேடிக்கை பார்க்கலான்னு பாக்குது. சார், இம்சா இம்சா, சரியான இம்சா. எப்ப வந்தீங்க? 26 வருஷத்துக்கு முன்னமே வந்துட்டேன். இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? உங்ககிட்ட காலேஜ் எப்படி பெருசுப்படுத்தலாம், அட்மிஷன் எப்படி கூட்டலாம் அப்படின்னு ஐடியா கேட்க கூப்பிட்டா. சார், உங்க ஒய்ஃப் தான் என்கிட்ட உங்க பாஸ்ட் லவர் பத்தி தெரியுமான்னு விசாரிச்சாங்க. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? நான் உண்மை சொன்னேன் சார். உண்மை சொன்னாலா? எந்த உண்மையை சொன்னீங்க? ஆம்பளைங்க காதல் ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இன்னொரு பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் தான் இருக்கும். அதனால நீங்க குடிச்சிட்டு வளர்றதெல்லாம் நம்பாதுங்க அப்படின்னு புரிய வச்சிட்டு இருக்கேன். இம்சா, அந்த பொண்ணை கண்டுபிடிக்காம நான் விட மாட்டேன். இன்னைக்கு நைட்டு தூங்கும்போது தூங்கும்போது தலைக்காணி எடுத்து முகத்துல வச்சு மூச்சு திணற வச்சு உங்களை கொலை பண்ணல. என் பேரு குரு இல்ல. ஐயோ, இவன் கொலைக்கார கும்பல்ல இருந்து வந்தவன் தெரியாம ஒருவேளை நிஜமாவே கொன்றுவானோ? இடத்த காலி பண்றீங்களா? இசை, இன்னைக்கு நைட் உன் ரூம்ல நீ தூங்கவே கூடாது. என்ன ஆனாலும் சரி, இவன் பாஸ்ட் கண்டுபிடிச்சு நம்ம குடும்பத்தை பழி வாங்க விட மாட்டோம் அப்படின்னு யோசிச்சுட்டு கொலை பண்ணாலும் பண்ணிடுவான். நீங்க பேசிட்டு இருங்க, நான் காசு கொடுக்கறதுக்காக தான் வந்தேன். நான் வரேன். இம்சா இம்சா, என்னெல்லாம் சொல்லி வச்சதுன்னு தெரியலையே. அவ வேற குரங்கு மனசு, பஸ் ஸ்டாண்டு தாவர மனசுன்னு உளறிட்டு இருக்கா. மித்ரா, ஒரு சின்ன கரெக்ஷன். என்ன? எல்லா ஆம்பளைங்க காதலும் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. போடா. எங்க அண்ணனோட ஃப்ரெண்ட் இருக்கால சாம், அவன் உயிருக்கு உயிரா ஒரு பொண்ணு காதலிச்சான். ஒரு சிச்சுவேஷன்னால அந்த பொண்ணு பிரியற மாதிரி நிலைமை ஆயிடுச்சு. இப்பவும் அந்த பொண்ணை உயிருக்கு உயிரா நினைச்சிட்டு தான் இருக்கான். அதனால இந்த ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இன்னொரு பஸ் ஸ்டாண்டுக்கு போன உடனே மனசு மாறிற ஆம்பளைங்க காதல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அது எல்லாம் சரியில்லைன்னா? வெரி குட், பிரமாதம். நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்க அண்ணன் இருக்காருல மித்ரன், அவரு எங்க மதுவை லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. எத்தனை வருஷம் ஆனதுக்கு பிறகு கூட இனியன் அத்தான் இறந்து, உங்களுக்கே தெரியும் ஸ்னோலின் எங்க இனியன் அத்தானுக்கும் மதுக்கும் பிறந்த குழந்தை. ஆனா உங்க அண்ணா மித்ரன் அவர் குழந்தை மாதிரி எங்க ஸ்னோலினை பாத்துக்கிறது இல்லையா? அதனால உண்மையான காதலும் இந்த உலகத்துல இருக்கு. எல்லா ஆம்பளைங்க காதலும் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. சூப்பர். இந்த இம்சை சுயநலமா ஒரு விஷயம் சொன்னாலாம், இது கூட எனக்கு சாதகமா தான் இருக்கு. ஜஸ்ட் சொல்லணும்னு தோணுச்சு, இருக்கலாம். ஆனா நான் பார்த்த ஆம்பளைங்க காதல் எல்லாம் அவ்வளவுக்கு ட்ரூ ஆனதெல்லாம் இல்ல. ஜஸ்ட் ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பொண்ணை பாப்பாங்க, அதையே காதல்னு சொல்லுவாங்க. அடுத்த பஸ் ஸ்டாண்ட் போகும்போது இன்னொரு பொண்ணை பாப்பாங்க. இதுல இருந்து அது வரைக்கும் போற தூரம் தான். உங்களை பொறுத்த வரைக்கும் காதல்னா இப்படி நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா ஆம்பளைங்களும் அப்படி எல்லாம் கிடையாது. நீயா நானா அடிச்சு காட்டி சண்டை போடுவாளுங்கன்னு பார்த்தா சமாதானமா பேசிட்டு இருக்காளுங்க. எப்படா காலேஜ் ஓபன் ஆகுன்னு இருக்குக்கா? ஆமா, இனி போனதுக்கு அப்புறம் எப்படா 2 நாள் லீவ் தருவாங்கன்னு இருக்கு. எப்படா செமஸ்டர் வரன்னு இருக்குக்கா? எப்படா பொங்கல் வரன்னு இருக்குக்கான்னு புலம்புவேன். உன்னை பத்தி தெரியாதா என்ன?
கிக்கி என்ன ஸ்னோலி நாங்க பார்க்குக்கு போனோமே அப்படியா என்ன கூப்பிடவே இல்ல நீ ஏன் பாப்பா அங்க கூட்டிட்டு போச்சி ஊஞ்சலெல்லாம் இருந்தது தெரியுமா பார்க்குனா ஊஞ்சல் இருக்கதான் செய்யும் என்னக்கா உங்க ஆதியோட பொண்டாட்டி இங்க நிப்பாட்டி விட்டுருக்காரு என்ன வளர்ற அக்கா அவர் புல்லட் தான் அவருக்கு முத பொண்டாட்டி ஆதிக்கு பைக் ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும் ஆனா அதுக்கு நீ இப்படி ஒரு பேர் வச்சிருக்க பாத்தியா ஆதிக்கு காரே இருந்தாலும் ஆதி அந்த காரெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாரு பைக் தான் ஆதிக்கு பிடிக்கும் அதாக்கா முத பொண்டாட்டி என் அண்ணி இப்பெல்லாம் சாயந்தரம் ஆனதான் இதுல ஒரு மாநாடு கூடிருது போல. ஆதி வித்யா உங்க பைக் தான் கலாய்ச்சிட்டு இருக்கான் என் பைக்குக்கு என்ன அண்ணி குறை? அம்சமா நல்லா தானே இருக்கு. நான் சொல்லலாம் இதேதான் அவளும் சொல்லிட்டு இருந்தா உங்களுக்கு உங்க பைக் தான் முத பொண்டாட்டி அப்படின்னு எப்படி சார் உண்மை நீங்களே ஒத்துக்கிட்டீங்க அண்ணி சொல்லுங்க ஆதி எனக்கு வெளிய ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி ஆதி இவன் இந்த ரூம்ல இல்லாம தளபதி பாட்டு கேக்குறதுக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. எல்லா சிச்சுவேஷன்லயும் சந்தோஷப்படுத்துறது தளபதி பாட்டு தான். சாம் என்ன சாம் கேட்கல ஒழுங்கா? எப்போ எந்த ஹாஸ்பிட்டல்? நான் இப்ப வந்துடுறேன் சாம், ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன்.